ஸோ பீட் கேன்சர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். ஸோ நீங்க இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவேர்னஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்டு நீங்கள் வெளிநாடு பார்க்குறப்ப அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் அந்த ப்ரமோஷனு, இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு, புக்ஸில் போடுறது, டாக்டர்ஸ் சொல்கிறது, இது வந்து இருக்குது நம்ம கண்ட்ரியில். இன்னும் வேணும் அவேர்னஸ். ஆனால் பாதி பேர் வந்து ஃபீமேல் வந்து சொந்த ஹஸ்பண்டை கூட ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அதுதான் மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் தான் அவங்க மாமியார்ட்ட அம்மாட்ட சொல்கிறது, ஈவன் மதர்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ த அவேர்னஸ் இஸ் வெரி லெஸ். இது இனிஷியேட் பண்ணி கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாமே பண்ணுறோம். ஸோ அஸ் அ டாக்டர் எங்கள் டியூட்டி, இப்போ பேஷண்ட் வரும்போது, மெயின்லி ஃபீமேல் பேஷண்ட் வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், எங்கிட்ட வேணால் ஃபஸ்ட்டு வீட்டாளர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படி சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம், அட்வைஸ் பண்ணுறோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு இப்போ அதிகமா வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏஜ் கேட்டகரி வைஸ் ஆஃப்டர் 40 இயர்ஸ் சொல்லலாம். ஆஃப்டர் 40 இயர்ஸ், ஈவன் மெனோபாசல் உமன்ஸ் ஓகே. ஆஃப்டர் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வரும். பட் அதுக்கப்புறம் தான் வருங்கிறது டெக்டிம் கிடையாது. ஸோ லெஸ் தென் 40 கூட வரலாம். பட் ஸ்டடீஸ் படி பார்த்தா லெஸ் பர்சன்டேஜ், பட் அபவ் 40 மோர். இப்போ நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் நடத்துறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விழிப்புணர்ச்சி ஆர் அவேர்னஸ் அப்படிங்கிறப்ப வரது ஃபஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ், இது மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது கேன்சரில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ்னா ட்ரீட்டபிள், ஃபைனல் ஸ்டேஜ்னா ட்ரீட் பண்ணால் கூட ஸ்டேஜ் இருக்குது, ட்ரீட் பண்ண முடியாத ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ப்ரொக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு சர்வைவல் ரேட், பேஷண்ட் எவ்வளோ நாள் இருப்பாங்கங்கிறது. ஃபஸ்ட் ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணிங்கன்னா சர்வைவல் ரேட் கூடும். ஃபைனல் ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணிங்கன்னா சர்வைவல் ரேட் வில் பி லெஸ். ஸோ இந்த அவேர்னஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அறிகுறி வரும்போதே பேஷண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க டாக்டர்கிட்ட. வந்துச்சுன்னா இட் கேன் பி கரெக்டாக. கேன்சர் வந்து இப்போ மாடர்ன் இதில் வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்துருச்சு, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, நிறைய இன்வென்ஷன்ஸ் நிறையா. ஸோ பயம் வேணாம், கேன்சர்னா பயம் வேணாம். இட்ஸ் ட்ரீட்டபிள் டிசீஸ் தான். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து கேன்சர் அப்படின்னாலே நம்ம மக்கள் கிட்ட வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம், கேன்சர்னாலே வந்துட்டு அவ்வளவுதான் நம்ம அப்படின்ற மாதிரி நிறைய பயங்கள் இருக்கு. அதுல பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம நிறைய அதை பத்தி பாக்குறோம், படிக்கிறோம், பேசுறோம். அப்படின்றப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லிருக்கீங்க? அது விழிப்புணர்வு மட்டும்தான் ஒரே ஆன்சர் நான் சொல்ல முடியும். ரெண்டாவது, பயம் இருக்க வேண்டியதில்லை, ஆனா கவனம் தேவை. அதாவது இது வந்து வந்துட்டா அவ்வளோதான், லைஃபே போச்சு அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு தான் வந்து நம்ம எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்றதுலாம் கொஞ்சம் நல்லா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்கே பண்ணாத மதர்ஸ்க்குலாம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு என்கரேஜ் பிரெஸ்ட் ஃபீடிங். பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நிறைய எங்களோட ஸ்டடீஸில் என்ன தெரியுதுன்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் சரியாக பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, இது வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட இது வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அது வராமல் இருக்கிறதுக்கு இப்போ பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்றோம். எப்படி வந்து ஒரு லேடிக்கு வந்து தன்னைத்தானே எக்ஸாமின் பண்ணிக்கலாம், ஒரு மிரர் முன்னாடி எப்படி வந்து தன்னோட பிரெஸ்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் யங்ஸ்டர் ஸ்கூல் கிட்ஸ், இந்த ஃபைனல் இயர்ஸ், இந்த ஸ்கூல் ஃபைனல்ஸ் வர சில்ட்ரனுக்கு சொல்லி தரோம். இது மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வரோம். ரெண்டாவது, இது வந்து அவ்வளோதான் எண்ட் ஆஃப் தி லைஃப் மாதிரி கிடையாது, ஏர்லி ஸ்டேஜ்லேயே வரணும். அதுக்கு தான் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு கட்டி இருந்தால் கூட உடனே அவங்க மதர்கிட்ட சொல்லலாம், மாமியார்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி லேடி டாக்டர்ஸ் பார்த்து சொல்லிக்கலாம். இதை வந்து கூச்சப்பட்டுக்கிட்டோ பயந்துக்கிட்டோ சொல்லாமல் இருந்தால் தான் இந்த டிசீஸ் வந்து அதிகமாக ஆகிட்டு வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் தான் பண்ணலாம். இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் என்ன கேன்சர், பிரஸ்ட் கேன்சர்ல? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தனியாக எதுவும் கிடையாது. நீங்களே ரெகுலரா எக்ஸாமின் பண்ணி ஏர்லி ஸ்டேஜ்ல தெரிஞ்சுட்டு தயக்கம் காட்டக்கூடாது. அதான் டோன்ட்ஸ். டூனா முன் வந்து நீங்களே இது மாதிரி இருக்குன்னு சொல்லணும். நீங்களே வந்து ரெகுலரா எக்ஸாமின் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் டூஸ். டோன்ட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. பார்த்துக்கலாம், இது கொஞ்ச நாளாக தானே இருக்கு அப்படின்லாம் இல்லாமல் உடனே அவங்களோட குடும்ப டாக்டர், எஸ்பெஷலி லேடி டாக்டர் வந்து இன்னும் ஃப்ரீயாகவே சொல்லலாம். அவங்க சொல்லி அதை நம்ம
ஏர்லி ஸ்டேஜ் இந்த பார்த்துக்கணும். ஓகே. இதுக்குமே அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. ஸ்டேஜஸ் இருக்கு, கிளினிக்கலாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை வச்சும் சொல்லலாம் இது லோக்கலைஸ் டிசீஸ் இல்ல இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. இது வந்து ரொம்ப பரவிடுச்சுன்னா மற்றோட ஆர்கன்ஸ் எல்லாம் கூட போய் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லங்ஸ்க்கெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கு, பிரெயினுக்கு போக வாய்ப்பு இருக்கு. கடைசி ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடக்கூடாது. அதனால முன்கூட்டியே வந்து ஏர்லி ஸ்டேஜ்லயே ட்ரீட் பண்ணி நல்லபடியா பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, ரேடியேஷன் இருக்கு, இம்யூனோதெரப்பி இருக்கு. ஸோ நிறைய மல்டிபிள் தெரப்பிஸ் இருக்கு. அதனால இது வந்து இது ட்ரெட்ஃபுல் டிசீஸ், அவ்வளவுதான் நம்ம லைஃப் டெத் சென்டென்ஸ் அப்படிலாம் நினைச்சு கூடாது. ட்ரீட்டபிள், நல்லா சரி பண்ணக்கூடிய ஒரு நோய். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பீப்பிங் பிக் கேன்சர் இந்த ஒரு ஈவெண்ட் பத்தி சொல்லுங்க. பீப்பிங் பி கேன்சர் ஆக்சுவலி ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஸோ ஐ எம் டாக்டர் ஜான்சி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன். நிறைய பீப்புள் ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கட்டி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அது வந்து ஒரு மேஜர் காசாக அவங்க சொல்லலை. ஜஸ்ட் அவங்க வராங்க, எனக்கு ஃபீவர் இருக்கு மாதிரி தான் சொல்றாங்க. நாங்களா ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அவங்க ஒரு கட்டி இருக்குன்னு மாதிரியே சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பத்தி இங்க ப்ரோக்ராம்ல சொன்னாங்க. லைக் அந்த மாதிரி நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்லி அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இந்த பீப்பிங்க்கு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரி படியும் அந்த வந்து கேன்சர் வரது, ஸோ அதெல்லாமும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு வி ஹேவ் டு ஷேர் டு தெம். அண்ட் அது வந்து நம்ம அவங்க அதை வந்து தப்பா நினைக்கிறாங்க. தப்பாலாம் நினைக்க கூடாது. இட்ஸ் அ வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம அவங்க கரெக்டா நினைச்சு வந்து சொன்னாதான் நம்ம ட்ரீட்டே பண்ண முடியும். அவங்க சொல்லாம விட்டாதான் அது ஆக்சுவலி தப்பு. ஸோ அதை கிளியரா வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பீப்பிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் வந்துட்டு நம்ம எவ்ரி இயர் நடந்தாலுமே வந்துட்டு இன்னுமே அந்த தயக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அம்மாங்கள்ட்ட இருக்கட்டும் இல்ல நம்ம கூட இருக்க சிஸ்டர்ஸ் எல்லார்ட்டையும் அந்த தயக்கம் இருக்கு. நம்ம போய் எப்படி இதை வெளியே சொல்றது, அண்ட் அவங்க ஏதோ அவங்களே தப்பு பண்ண மாதிரி கூட ஃபீல் பண்றாங்க இல்லையா. ஸோ உங்கள்கிட்ட வர பேஷண்ட்லாம் என்ன மாதிரி பேஷண்டா இருக்காங்க, என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது ஆக்சுவலி ஒரு வெரி குட் கொஸ்டின். இது என்கிட்ட வந்த பேஷண்ட்டும் இல்லாம எங்க வீட்டு சரௌண்டிங்லயும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேன்சர் வந்து அவங்க வந்து ஸ்டில் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். பிகாஸ் அவங்க வந்து ஸ்டேஜ் 3ல தான் வந்தாங்க. அண்ட் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வந்து அவங்க மாமியாரா சம்திங் அவங்க கிட்ட சொல்றதுக்கே வந்து அவங்க கூச்சப்பட்டு பட் சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்டில் பட் தட் person did not treat her. லைக் அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு மென்சஸ் வந்து ஓர கட்டுவாங்களோ அது மாதிரி ஓர கட்டிட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் ஐ எம் ப்ரௌட்ஃபுல் டு தட் பர்சன் பிகாஸ் அவ வந்து அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி இருக்குன்னு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து we have to bring them out from that. ஸோ இது வந்து ஆக்சுவலி இப்போ வந்து அது மாதிரி வெளில வருது. அண்ட் வி ஜஸ்ட் கூப்பிட்டு அவங்களுக்காக ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டே அவங்களுக்கு கொடுத்தோம் அந்த மாமியார் அந்த பர்சனுக்கு. அண்ட் நவ் ஷி இஸ் பெட்டர். இப்போ ஓரளவுக்கு கூப்பிட்டு ஓரளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கம் அவுட் ஃப்ரம் தட், அதுதான் என்னோட மெயின் மோட்டிவ். இப்போ ஆரம்பத்திலேயே பார்த்துட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கியூரபிள். அந்த ஸ்டேஜ் 3, 4 அப்படின்னு போகும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலா அது ஆயிடுது இல்லையா. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ல ஸ்டேஜ் 3ல வந்தா கூடமே we have அந்த டிவிஷன் படி 3A 3B மாதிரி இருக்கு, 4A 4Bலயுமே இருக்கு. அதுவல்ல படி வந்தாலுமே we can just remove the breast, அவ்வளவுதான். ஸோ அந்த கேன்சர்ல இருந்தே அவங்க வந்து கியூர் ஆவாங்க. கம்ப்ளீட் கியூர் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் ஆவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆனால் இட் இஸ் ஃபுல்லி கியூரபிள்னு கூட we can say, பட் ஸ்டில். பட் ஆனா இந்த ரிமூவ் த பிரஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால வந்து நிறைய பேர் இன்செக்யூரா ஃபீல் பண்றதுல ரொம்ப பயப்படுறாங்க. பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரிலாம் இது பண்ணுவீங்க, அட்வைஸ் பண்ணுவீங்க? இது ஆக்சுவலி ஒரு நல்ல கொஸ்டின். அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ரொம்ப முடியாத ஸ்டேஜா போயிடுச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி பிரஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த சயின்டிபிக் இது டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் பிரஸ்டே நம்ம வந்து செஞ்சு அவங்களுக்கு வைக்கலாம். இப்போ எப்படி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, அது மாதிரி வந்து பிரஸ்டே வந்து பேஷண்ட் வந்து கேட்டு நம்ம காலேஜ் இப்போ ப்ரெசன்டேஷன்லயே இந்த பீப்பிங்ல வந்த டாக்கர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் சர்ஜரிஸுமே வந்திருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் பிரஸ்ட்டுமே நம்ம வந்து we can do it. ஓகே. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதுவுமே அவங்க திங்க் பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. வந்தா வந்து வெளிப்படையா சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். நல்லது. தேங்க்யூ ஸோ மச், நிறைய ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ.